தாமரை அவன் அருகே வந்து அவனது டையை சரி செய்தவள், யாரு சொல்லணும், என் புருஷனுக்கு என் மேல எப்பவும் ஒரு கண் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதான் இப்படி ரெடியாகி வந்தேன். இப்போ சொல்லுங்க, நான் அழகா இருக்கனா இல்லையா என்று அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். ஆகாஷ் ஒரு நிமிடம் தடுமாறினான். அவளது அருகாமை அவனுக்குள் ஏதோ செய்தது. உடனே சரி சரி டைம் ஆச்சுவா கிளம்பலாம் என்று பேச்சை மாற்றினான். அதற்கு பிறகு லான்ச் ஈவென்ட் பிரம்மாண்டமாக தொடங்கியது. ஆகாஷ் மேடையில் நின்று தனது புதிய தயாரிப்பை பற்றி ஆங்கிலத்தில் மிக துல்லியமாக பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாமரை கீழே அமர்ந்து அவனை பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தாள். அந்நேரம் அங்கே ஆதி உள்ளே நுழைந்தான். அவன் கிஷோரின் தம்பி. அவன் கிஷோரை போல முரட்டுத்தனமானவன் இல்லை, ஆனால் தந்திரமானவன். அவன் நேராக தாமரையின் அருகே வந்து, வணக்கம் அண்ணி, நான் ஆதி, கிஷோரோட தம்பி. என் அண்ணன் செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று மிக மென்மையாக பேசினான். தாமரை அவனை சந்தேகத்தோடு பார்த்தவள், மன்னிப்பா? கிஷோரோட தம்பியாவே இருந்தாலும் உன்னை பார்த்தா அப்படி ஒன்னும் நல்லவனா தெரியலையே, இப்போ எதுக்கு இங்க வந்த என்று கேட்டாள். நான் ஒரு பிசினஸ் மேன் அண்ணி, ஆகாஷ் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். என் அண்ணன் ஒரு முட்டாள், ஆனா நான் அப்படி இல்ல. ஆகாஷோட இந்த ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு பார்ட்னரா வரணும்னு ஆசைப்படுறேன் என்றான் ஆதி ஒரு விஷம சிரிப்புடன். யாரோ ஒருவன் தன் மனைவியிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆகாஷிற்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. இவன் யாருன்னே தெரியல, இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா, இவளையெல்லாம் என்னதான் செய்யறதோ என்று புலம்பிக் கொண்டே ஆகாஷ் மேடையை விட்டு இறங்கி வந்ததும் ஆதி அவனிடம் கை குலுக்கினான். கங்க்ராட்ஸ் ஆகாஷ், செம்ம லான்ச். இந்த ப்ராஜெக்ட்ல நான் 50 கோடி இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கேன் என்றான். உடனே ஆகாஷோ, முதல்ல நீங்க யாரு என்னன்னு இன்ட்ரோ கொடுங்க, அதுக்கப்புறம் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேசலாம் என்றான். அவன் தன்னை கிஷோரின் தம்பி என்று அறிமுகப்படுத்தியதும் அவன் கையை உதறிவிட்டவன், அந்த கிஷோர் தம்பிக்கெல்லாம் ஏன் கம்பெனில இடமே கிடையாது. ஆதி, நீ இங்கிருந்து கிளம்புறதுதான் உனக்கு நல்லது என்று எச்சரித்தான். ஆதி வில்லத்தனமாக சிரித்தவன், ஆகாஷ், பிசினஸ்ல எதிரி நண்பன்லாம் கிடையாது, லாபம் மட்டும்தான் முக்கியம். நீ என்ன தடுத்தாலும் உன் கம்பெனியோட 20% ஷேர்ஸ ஆல்ரெடி நான் வேற ஒருத்தர் மூலமா வாங்கிட்டேன். இப்போ நானும் இந்த கம்பெனியோட ஒரு ஓனர் தான் என்று வெடிகுண்டை வீசினான். அதை கேட்ட ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். தாமரைக்கு விஷயம் புரியவில்லை என்றாலும் ஆதியின் பேச்சில் இருந்த அந்த நயவஞ்சகம் அவளுக்கு புரிந்தது. ஆகாஷ், இவன் ஏதோ தப்பு பண்றான்னு நினைக்கிறேன் என்று அவன் கையை பிடிக்க ஆகாஷ் கோபத்தில் கிஷோரை பார்க்காமல் தாமரையின் கையை மெல்ல உதறியவன், நான் இதை பாத்துக்கிறேன் தாமரை, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் பிசினஸ்ல தலையிடாதுன்னு என்று அவளிடமே எரிச்சலாக பேச தாமரைக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. நான் உனக்காக தான் பேசுறேன் ஆகாஷ், இவன் அந்த கிஷோரை விட பயங்கரமானவனா தெரியறான், என்ன எதுக்கு இப்போ விரட்டுற என்று சத்தமாக கேட்டாள். அந்த மக்கள் கூட்டத்திற்கு நடுவே இருவருக்கும் இடையே ஒரு ஈகோ யுத்தம் தொடங்கியது. ஆகாஷ் தன் பலவீனம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதில் ஸ்ட்ரிக்டாக இருந்தான். தாமரை தன் கணவனுக்கு வரும் ஆபத்தை தடுக்குவதற்காக துடித்தாள். சஞ்சய், இவளை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போய் கார்ல ஏத்தி விடு என்று ஆகாஷ் கூற தாமரை கண்கலங்கி போய் அவனை ஒரு முறை முறைத்துவிட்டு அங்கிருந்து எதுவும் பேசாமல் வெளியேறினாள். ஆதியோ இதை பாட்டு கொண்டிருந்தவன், ஆகாஷ், உன் பொண்டாட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறா போலயே, ஆனா பிசினஸ்ல உணர்ச்சிக்கெல்லாம் இடம் கிடையாது. இப்ப சொல்லு, நாம பார்ட்னர்ஸா என்று கேட்க ஆகாஷ் ஆதியின் சட்டையை பிடித்தான். நீ குறுக்கு வழியில என் கம்பெனிக்குள்ள போறலாம், ஆனா என் குடும்பத்தையோ என் பொண்டாட்டியோ இதுக்குள்ள இழுத்த உன் கதி என்ன ஆகும்னு உனக்கே தெரியாது என்று எச்சரித்து விட்டு விறுவிறுவென வெளியேறினான். வீட்டிற்கு வந்தபோது தாமரை அவனுக்காக ஹாலிலேயே காத்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் உள்ளே வந்ததும் அவள் அவனிடம் பேச முற்பட, ஆனால் ஆகாஷோ அவளை தடுத்து, தாமரை, இனிமே என் பிசினஸ் விஷயத்துல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீ அந்த ஆதி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்ட. ஒரு சிஇஓட ஒய்ஃபா உனக்கு எப்போ எங்க என்ன பேசணும்னே தெரியல. இதுதான் நம்ம பார்டர், இத நீ தாண்டாத, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை தாழ் போட்டான். பின்னாலேயே சென்ற தாமரை வாசலில் அப்படியே நின்று விட்டாள்.
அவளது கண்களில் கண்ணீர் இருந்தாலும் மனதில் ஒரு உறுதி பிறந்தது. ஆகாஷ், உன்னை திமிர் பிடிச்சவன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ஆதி உன்னை அழிக்க பாக்குறான். நீ என்ன தடுத்தாலும் உன்னையும் உன் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு என்று முடிவெடுத்தாள். அடுத்த நாள் காலை நேற்று இரவு நடந்த மோதலுக்கு பிறகு அந்த பிரம்மாண்ட பங்களாவில் ஒரு விதமான நிசப்தமே நிலவியது. ஆகாஷ் அதிகாலையிலேயே எழுந்து ஜிம்மில் தனது ஆத்திரத்தை ஒர்க் அவுட்டில் காட்டிக் கொண்டிருந்தான். தாமரை சொன்னது போல ஆதி கம்பெனிக்குள் நுழைந்தது அவனுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. ஆனால் அதை தாமரையிடம் ஒப்புக்கொள்ள அவனது ஈகோ தடுத்தது. தாமரை சமையலறையிலிருந்து கமகமக்கும் காஃபியுடன் வெளியே வர விசாலாட்சி அங்கே அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவர், என்ன தாமரை, நேத்து உன் புருஷன் உன்ன எல்லாரும் முன்னாடி திட்டி அனுப்பிட்டான் போல. நான் தான் அப்பவே சொன்னனே, இந்த சிட்டி பிசினஸ் வேற, உன் கிராமத்து பஞ்சாயத்து வேறன்னு என்று நக்கலாக கேட்டார். தாமரை காஃபியை ஒரு தட்டில் வைத்துவிட்டு விசாலாட்சியை நிமிர்ந்து பார்த்தவள், அத்த, அவர் கோவப்படுறாருனா அது என் மேல இருக்கிற உரிமைன்னு அர்த்தம். அவர் என்ன திட்டுறதும் நான் அவருக்கு பதிலடி கொடுக்கறதும் எங்க 2 பேரோட பர்சனல் விஷயம். அதுல நீங்க சந்தோஷப்பட ஒண்ணுமில்லையே என்று நாசுக்காகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் பதிலடி கொடுத்து விட்டு ஜிம்மை நோக்கி நடந்தாள். ஜிம்மிற்குள் நுழைந்த தாமரை ஆகாஷ் தீவிரமாகவே வெயிட் தூக்கி கொண்டிருப்பதை பார்த்தாள். அவனது உடல் வேர்வையில் நனைந்திருந்தது. இந்தாங்க காஃபி என்று தாமரை நீட்ட ஆகாஷ் அவளை திரும்பி பார்க்காமலேயே, எனக்கு வேண்டாம், நேத்தே சொல்லிட்டேன்ல என் முன்னாடி வராதுன்னு என்று கராராக சொன்னான். தாமரை அசையாமல் அங்கேயே நின்றவள், நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? இந்த காஃபியை குடிங்க, அப்புறம் உங்க பிசினஸ்ல என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க. அந்த ஆதி எதையோ பிளான் பண்ணித்தான் உள்ள வந்திருக்கான் என்று அவள் கூறியதும் ஆகாஷ் திடீரென தனது பயிற்சியை நிறுத்திவிட்டு அவள் முன்னால் வந்து நின்றான். அவனது உயரத்திற்கும் அவனது கம்பீரத்திற்கும் முன்னால் தாமரை சிறியவளாக தெரிந்தாலும் அவளது கண்களில் இருந்த அந்த துணிச்சல் குறையவில்லை. தாமரை, நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ. எனக்கு தெரியும் அந்த ஆதியை எப்படி டீல் பண்ணணும்னு. நீ ஒரு சாதாரண பொண்ணா வீட்டு வேலையை மட்டும் பாரு. என் ஆபீஸ் விஷயத்துல உன் மூக்க நுழைக்காத. இதுதான் என் ஆர்டர் என்று அவளது தோள்களை பிடித்து தனக்கு நெருக்கமாக இழுத்து சொன்னான். தாமரை அவன் கண்களை பார்த்து குறுநகை புரிந்தவள், ஆர்டரா? அது உங்க ஆபீஸ்ல வச்சுக்கோங்க ஆகாஷ். இந்த வீட்ல நீங்க என் புருஷன் மட்டும்தான். அந்த ஆதி உங்க கம்பெனி ஷேர்ஸ வாங்கியிருக்கான்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்கு. அதை உடைக்க துணிச்சல் மட்டும் பத்தாது, கொஞ்சம் கிராமத்து புத்தியும் வேணும். நீங்க என்ன தள்ளி வச்சா நீங்க தான் தோத்து போவீங்க என்று அவன் சட்டையை சரி செய்தபடியே சொன்னாள். ஆகாஷ் அவளது அருகாமையில் ஒரு நிமிடம் தடுமாறினாலும் சட்டென்று அவளை விலக்கிவிட்டு குளியலறைக்குள் புகுந்தவன் குளித்து முடித்துவிட்டு எதுவும் பேசாமல் ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்று விட்டான். அன்று மதியம் ஆபீஸில் ஆதி தனது கேபினில் அமர்ந்து ஆகாஷின் முக்கியமான ஃபைல்களை பார்த்து கொண்டிருக்க ஆகாஷ் உள்ளே நுழைந்ததும் ஆதி அவனை பார்த்து சிரித்தவன், என்ன ஆகாஷ், உன் வைஃப் இன்னைக்கு வரலையா? அவ இருந்தா இங்க இன்னும் சுவாரஸ்யமா இருக்குமே என்றதும் ஆகாஷ் கோபத்தில் மேஜையை ஓங்கி மிதித்தவன், என் வைஃப் பேரை கூட உன் வாயால எடுக்காத ஆதி. நீ திருட்டுத்தனமா இந்த கம்பெனிக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா இந்த சீட்ல இன்னும் நான் தான் உட்கார்ந்திருக்கேன். உன் ஆட்டத்தை நான் கூடிய சீக்கிரமே முடிப்பேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே யாரும் எதிர்பார்க்காத வரையில் ஆபீஸ் வாசலில் ஒரு பெரிய சலசலப்பு. தாமரை ஒரு 5 கிராமத்து விவசாயிகளுடன் உள்ளே நுழைந்தாள். எல்லோரும் கையில் மல்லிகைபுரம் மண்ணும் சில காய்கறி மூட்டைகளையும் வைத்திருந்தனர். செக்யூரிட்டிகள் தடுத்தும் தாமரை அதிரடியாக ஆகாஷின் அறைக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்ததும் ஆகாஷும் ஆதியும் அதிர்ச்சியில் எழுந்தனர். தாமரை, இங்க என்ன பண்ற? நான் தான் உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல என்று ஆகாஷ் கோபமாக கத்தினான். தாமரை அவனை சட்டையே செய்யாமல் ஆதியை பார்த்தவள், ஆதி, நீ ஷேர்ஸ வாங்கினா இந்த கம்பெனிக்கு சொந்தக்காரன் ஆயிடலாம்னு நினைச்சியா? இதோ பாரு, எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க விவசாயிகள். உங்க புது கம்பெனியோட புது ஃபுட் பிராண்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் எங்க ஊர்ல இருந்து தான் சப்ளை பண்ணணும்னு நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க இல்லையா?
அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டது என் அப்பா முத்தையா. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை நாங்க கேன்சல் பண்றோம் என்றார். அதை கேட்ட ஆதி அதிர்ந்து போனவன், என கேன்சல் பண்றீங்களா? அப்படி பண்ணா உங்க ஊருக்கு தான் நஷ்டம் என்றதும் தாமரை சிரித்தவள், நஷ்டம்லாம் எங்களுக்கு இல்ல ஆதி, உனக்கு தான் அது. ஏன்னா உன் கம்பெனியோட குவாலிட்டி எங்க ஊர் பொருளை வச்சுதான் இருக்கு. இப்ப சொல்லு ஆதி, ரா மெட்டீரியல் சப்ளை இல்லாம நீ எப்படி பிசினஸ் பண்ணுவ? ஆகாஷ், நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, உங்க பிசினஸ்ல நான் மூக்க நுழைச்சது தப்பா இல்ல சரியா என்று ஆகாஷை பார்த்து கண் சிமிட்டியபடி கேட்க, ஆகாஷிற்கு தூக்கி வாரி போட்டது. தாமரை கிஷோரின் தம்பியை ஆதியை அவனது பலவீனமான இடத்திலேயே தாக்கியிருக்காள் என்பது அவனுக்கு நன்றாக புரிந்ததும் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய பெருமை கலந்த சிரிப்பு வந்தது. ஆனால் அதை ஆதிக்கு முன்னால் காட்டிக்கொள்ளாமல், ஆதி, இப்போ புரியுதா? என் பொண்டாட்டி சும்மா வரமாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா அங்க ஒரு அதிரடியே இருக்கும். உனக்கு அவங்க சப்ளை வேணும்னா நீ முதல்ல இந்த கம்பெனியை விட்டு போகணும் என்றான் ஆகாஷ் தன் ஸ்டைலில். ஆதியோ ஆத்திரத்தில் அங்கிருந்த கப்பை தூக்கி எறிந்தவன், தாமரை, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் கிராமத்தை வச்சு என்னையே மிரட்டுறியா? இதோ பாரு, அடுத்த 24 மணி நேரத்துல உன் ஊர்ல இருக்க அந்த சப்ளை சென்டரை நான் எப்படி மூடுறேன்னு என்று கத்திவிட்டு அங்கிருந்து கோவத்துடன் வெளியேறினான். அவன் போன பிறகு அங்கிருந்த விவசாயிகளோ, மாப்பிள, நீங்க கவலைப்படாதீங்க, எங்க தாமரைக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீங்க எங்க ஊரோட மாப்பிள, அப்படியெல்லாம் உங்களை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துட மாட்டோம் என்று கூறவும், உடனே ஆகாஷும், ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க எல்லாம் இப்படி எனக்காக கிளம்பி வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று கூறவும், அவர்கள் தாமரையிடமும் ஆகாஷிடமும் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அவர்கள் கிளம்பி போன பிறகு ஆகாஷ் தாமரையை தன் அருகில் இழுத்தவன் அவளது இடுப்பில் கையை வைத்து தீர்க்கமாக பார்த்தான். தாமரை, நீ பண்ணது செம்ம மாசு. ஆனா இதனால உனக்கு ஆபத்து வரும்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கிற என்று சற்று அக்கறையும் கண்டிப்பும் கலந்த குரலில் கேட்டான். தாமரை அவன் தோளில் கை போட்டு, உங்களுக்காக தான் ஆகாஷ். நீங்க என்னதான் என்கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாலும் உங்களை யாராவது வீழ்த்தணும்னு நினைச்சா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்போ சொல்லுங்க, நான் ஆபீஸ் வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்று கொஞ்சலாக கேட்க, ஆகாஷ் அவளது மூக்கை பிடித்து கிள்ளி, பிடிச்சிருக்கு. ஆனா என் பர்மிஷன் இல்லாம நீ இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் தான் உனக்கு எல்லாமே, புரியுதா என்று அவனது பொசசிவ் குணத்தை காட்டினான். தாமரை அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, சரிங்க சிஇஓ சார், இனிமே உங்க பர்மிஷன் வாங்கியே உங்களை காப்பாத்துறேன் என்று கூறி சிரித்தாள். ஆனால் அவள் பட்டென்று தன் மார்பில் சாய்வாள் என்று எதிர்பார்க்காத ஆகாஷிற்கோ உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உருண்டது. அவனுக்குள் இது போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தாமரை அவனிடம் நெருங்கும் பொழுதுதான் அவரால் உணர முடிகிறது. பதட்டத்தில் பட்டென்று அவளை பிரித்து நிறுத்தியவன், சரி சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஒர்க்க முடிச்சுட்டு வரேன் என்று கூறி அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்த பிறகுதான் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன் அவனது சேரில் சென்று அமர்ந்து கொண்டு, சபா, இந்த பொண்ணு நம்ம பக்கத்துல வந்தாலே மூச்சே நின்றுடும் போல இருக்கே என்று நினைக்க, ஏண்டா ஆகாஷ், இவ்வளோ நாளா எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்திருப்ப, ஒருத்தியவாது சீண்டி இருக்கியா இல்ல பக்கத்துலதான் நெருங்க விட்டுருக்கியா? ஆனா இவ தைரியமா வந்து ஓ மார்பிளையே சாஞ்சுக்கிட்டு நிக்கிறா, நீயும் அவளை அணைச்சுக்கிட்டு நிக்கிற. ஆனா கேட்டா 2 பேரும் எதிரிங்கிற மாதிரி பேசுவீங்க. நடத்துங்க நடத்துங்க, உங்களோட இந்த நாடகம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு நானும் பாக்குறேன் என்று அவனது மனசாட்சி கேள்வி கேட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டது. அவனும் உதட்டில் லேசான புன்னகையுடன் அமர்ந்து தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். ஆனால் அங்கே கிஷோர் சிறையிலிருந்து தனது ஆட்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி வைத்தான். ஆகாஷையும் தாமரையையும் பிரிக்குவதற்கு ஒரே வழிதான் இருக்கு. தாமரையோட அந்த சப்ளை சென்டருக்கு தீய வைங்க, அவ ஊரே அவளுக்கு எதிரா மாறணும் என்று கூறினான். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆகாஷ் தனது அறைக்குள் இருக்கும் சிறிய ஆபீஸ் டேபிளில் அமர்ந்து மிக தீவிரமாக ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான்.
அவனது முகம் கடுகடுவென்று இருந்தது. அப்போது கதவை கூட தட்டாமல் அதிரடியாக உள்ளே நுழைந்தாள் தாமரை. அவள் கையில் ஒரு வாளி தண்ணீரும் ஒரு பெரிய துணியும் இருந்தது. எழுந்திரிங்க ஆகாஷ் என்று அதிகாரம் துணிக்க சொன்னாள் தாமரை. ஆகாஷ் அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல், தாமரை, நான் வேலையா இருக்கேன், நீ வெளியே போ என்று ஸ்ட்ரிக்டாக சொன்னான். தாமரையோ விடாமல் நேராக அவன் மேஜை அருகே வந்து அவன் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை அப்படியே மூடினாள். வேலையாவது ஒன்னாவது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்க ஊர்ல இன்னைக்கு தான் வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. இந்த ரூம் முழுக்க வெறும் பேப்பரா கிடக்கு. முதல்ல அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க, நான் இந்த தரைய துடைக்கணும் என்றாள். ஆகாஷ் ஆத்திரத்தில் எழுந்து நின்றவன், ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது என்னோட பர்சனல் ரூம். இங்க கிளீனிங் பண்ண ஆட்கள் இருக்காங்க. நீ எதுக்கு இந்த வாளியை தூக்கிட்டு வர? முதல்ல வெளியே போ என்று கத்தினான். தாமரை அந்த வாளியை தரையில் படார் என்று கீழே வைத்தவள், ஆட்கள் பண்ணா எல்லாம் அது சுத்தமா இருக்காது. நீங்க இங்கேயே உட்காந்து மெஷின் மாதிரி வேலை செஞ்சா அப்புறம் தூசிதான் சேரும். நான் சொன்னா கேட்கணும், எழுந்திரிங்க என்று அவள் சட்டையை பிடித்து அப்படியே இழுத்தாள். ஆகாஷ் நிலை குலைந்து போனான். வாட் த ஹெல், கைய விடு தாமரை, நான் வரமாட்டேன் என்று அவன் மல்லு கட்ட, தாமரை விடாமல் அவன் கையை முறுக்கி பிடித்து அப்படியே ஹாலுக்கு இழுத்து கொண்டு வந்தாள். ஏய், வலிக்குது, விட்டுடி என்று ஆகாஷ் கத்தினாலும் தாமரை அவனது பலத்தை விட தனது கிராமத்து வைராக்கியத்தை பயன்படுத்தி அவனை வெளியே தள்ளியவள், இங்க பாருங்க, நான் அந்த ரூமை சுத்தம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க உள்ள வரக்கூடாது. வேணும்னா இங்கேயே உட்காந்து பேப்பரை படிங்க என்று ஒரு பழைய நாளிதழை அவன் முகத்தில் தூக்கி வீசினாள். ஆகாஷ் கோவத்தில் முகம் சிவந்து போனவன், நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுற? இங்க பாரு, நான் இப்பவே உள்ள போவேன் என்று அவன் முன்னே நகர தாமரை குறுக்கே வந்து நின்றவள், போய் பாருங்க, அப்புறம் அந்த வாளி தண்ணி உங்க தலைமையிலதான் இருக்கும் என்று சவால் விட்டாள். அவளது பார்வையில் இருந்த அந்த துணிச்சலை பார்த்த ஆகாஷ், இவ கண்டிப்பா செஞ்சாலும் செய்வா, இவளை நம்ப முடியாது என்று புரிந்து கொண்டு பல்லை கடித்தபடி சென்று சோஃபாவில் அமர்ந்தவன், உன்னை என்ன பண்றேன்னு பாருடி என்று கருவினான். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த தாமரை, ரூம் ரெடி, ஆனா அடுத்து ஒரு வேலை இருக்கு. எனக்கு தோட்டத்துல சில செடிகள்லாம் நடணும், அதுக்கு குழி தோன்றதுக்கு ஆள் இல்லை, நீங்க தான் வந்து கொஞ்சம் தோண்டி தரணும் என்றதும், வாட், நான் குழி தோண்டணுமா? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா என்று ஆகாஷ் எகத்தாளமாக சிரித்தான். தாமரை அப்பொழுதும் அவனை விடவில்லை. உங்க உடம்புல இருக்கிற அந்த திமிர் குறையணும்னா கொஞ்சம் மண்ணுல இறங்கி வேலை செய்யணும். வர்றீங்களா இல்ல நான் மறுபடியும் இழுத்துட்டு போகணுமா என்று கேட்க ஆகாஷும் வேறு வழி இல்லாமல், இப்ப நான் வர்றேன்னு நினைக்காத, நீ பண்ற இந்த கொடுமைக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உனக்கு பதில் சொல்லுவேன் என்று முணுமுணுத்தபடியே பின்னாடியே சென்றான். தோட்டத்தில் வெயில் மண்டையை பிளக்க ஆகாஷ் ஒரு கடப்பாறையை தூக்க முடியாமல் தூக்கினான். தாமரை இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு, என்ன செய்யுவோ சார், இது கூட முடியலையா? பிசினஸ்ல கையெழுத்து போடுறது சுலபம், ஆனா மண்ணுல வேலை செய்யறது தான் நிஜமான வீரம், தோண்டுங்க என்று அதிகாரமாக கூற ஆகாஷ் வியர்க்க விறுவிற்க ஒரு குழியை தோண்டினான். அவனது விலை உயர்ந்த வாட்ச் மற்றும் ட்ராக் சூட் மண்ணில் அழுக்காகியது. போதும், என்னால முடியாது என்று அவன் கடப்பாறையை போட தாமரை அவனை முறைத்தவள், இன்னும் 4 குழி இருக்கு, தோண்டி முடிச்சுட்டு தான் நீங்க சாப்பிட வரணும், இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடையாது என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து வெற்றிலை பாக்கு போடுவது போலவே ஒரு போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். ஆகாஷிற்கு ரத்தம் எல்லாம் கொதித்தது. இவளுக்கு தாலி கட்டினதுக்கு என்னை இப்படி வேலை வாங்குறாளே என்று நினைத்து கொண்டே ஆத்திரத்தில் மண்ணை கொத்தினான். மதியம் சாப்பிடும் போது கூட தாமரை அவனுக்கு ஸ்பூன் கொடுக்கவில்லை. கையால சாப்பிடுங்க, அப்பதான் அந்த மண்ணோட ருசி தெரியும் என்று கட்டாயப்படுத்தினாள். ஆகாஷ் எரிச்சலுடன் கையை கழுவி விட்டு சாப்பிட அமர்ந்தான். மாலை நேரம் ஆகாஷ் களைப்பில் சோஃபாவில் சாய்ந்திருக்க தாமரை அங்கே வந்தவள், என்ன உடம்பு வலிக்குதா என்று கேட்க ஆகாஷ் அவளை திரும்பி பார்த்தவன், இங்க பார்த்தாமர, இதோட நிறுத்திக்கோ, நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நம்ம 2 பேருக்கும் இடையில காதல் எல்லாம் கிடையாது, புரியுதா? இது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ், சோ நீ உன் லிமிட்டோவே இரு என்று ஸ்ட்ரிக்டாக சொல்ல தாமரை அவன் முன்னால் குனிந்து அவன் கண்களை நேராக பார்த்தவள்,
அக்ரிமெண்ட் மேரேஜ் தான். ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல நான் உங்க வைஃப்னு இருக்கு. அதனால உங்களை சரி பண்றது என்னோட பொறுப்பு. நீங்க என்னதான் கத்துனாலும் என் ரூல்ஸ் படிதான் இங்க எல்லாமே நடக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் தலையில் பலமாக ஒரு குட்டு வைத்தாள். ஆகாஷ் கோவத்தில் அவளை பிடிக்க பாய தாமரையோ அங்கிருந்து நழுவி ஓடினாள். பிடிங்க பாப்போம் என்று அவள் வம்பு இழுக்க ஆகாஷ் அவளை துரத்தி கொண்டே ஓடினான். தாமரை, நில்லுன்னு சொல்றல்ல, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா என்று கத்திக்கொண்டே ஆகாஷ் அவளை துரத்தினான். தாமரை கலகலவென சிரித்து கொண்டே தன் புடவை தரையில் படபடவென ஒலிக்க பெட்ரூமிற்குள் ஓடினாள். கட்டிலை சுற்றி இருவரும் ஓட அந்த அறையே அவர்கள் சிரிப்பொலியால் நிறைந்தது. ஆகாஷ் விடாமல் துரத்த தாமரை தப்பிக்க வழி தேடினாள். துரத்தி கொண்டிருந்தவன் திடீரென ஒரு இடத்தில் அப்படியே நின்றுவிட ஓடி வந்த வேகத்தில் தாமரை அவன் மீது பலமாக மோதியதில் நிலை தடுமாறியவள் பின்னோக்கி ஸ்லிப்பாகி மெத்தையில் விழும் வேகத்தில் தற்காப்பிற்காக ஆகாஷின் சட்டையை இறுக்கமாக பிடித்து இழுத்தாள். எதிர்பாராத அந்த வேகத்தில் ஆகாஷும் பேலன்ஸ் இழந்து அவள் மேலேயே சரிந்து விழுந்தான். மெத்தையின் மென்மையில் தாமரையின் மேல் விழுந்த ஆகாஷிற்கு ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனது. இருவரின் இதயமும் துடித்துக் கொள்ளும் சத்தம் அந்த அமைதியை தெளிவாக கேட்டது. ஒருவருடைய மூச்சுக்காற்று மற்றவர் முகத்தில் சூடாக படர இருவரது கண்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டது. அந்நேரம் தாமரையின் விழிகளில் ஒருவித படபடப்பு, ஆகாஷின் கண்களில் எப்பொழுதும் இல்லாத ஒரு தேடல். அந்த நெருக்கம் அவனது சுய கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல சிதைத்தது. தன் மனைவியின் முகத்தில் படர்ந்திருந்த அந்த அழகில் மயங்கியவன் மெல்ல குனிந்து அவளது நெற்றியில் இதழ் பதித்தான். அந்த ஸ்பரிசத்தில் தாமரை மெய்சிலிருத்து போக அடுத்த நொடி அவளது மென்மையான கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவளது கழுத்தோரத்தில் முகம் புதைத்தவன் அவளிடமிருந்து வீசிய அந்த மல்லிகை மற்றும் சந்தனம் கலந்த வாசத்தை ஆழ்ந்து சுவாசிக்க காதலும் காமமும் கலந்த அந்த தருணத்தில் ஆகாஷ் மொத்தமாக தன்னை மறந்தான். மெல்ல அவளது இதழ் அருகில் தன் முகத்தை கொண்டு செல்ல தாமரை எதிர்பார்ப்புடன் தன் இரு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொள்ள அவள் இதழ்களை அவன் தீண்ட போகும் அந்த உச்சகட்ட தருணத்தில் டொக் டொக் என்று கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு விலகினார்கள். ஆகாஷின் முகம் கோவத்தில் சிவந்தது. இந்த நேரத்துல யாருடா இது என்று மனதிற்குள் கருவியவன் சட்டென தன் நிலை உணர்ந்து தலையில் தட்டி கொண்டான். என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்கோம் என்ற குற்ற உணர்ச்சியில் தாமரையின் முகத்தை பார்க்க முடியாமல் எழுந்து சென்று கதவை திறக்க வெளியே விசாலாட்சியோ கடுப்பான முகத்துடன் நின்று கொண்டிருந்தார். என்னம்மா என்று ஆகாஷ் எரிச்சலுடன் கேட்க விசாலாட்சி உள்ளே எட்டி பார்த்தார். அதற்குள் தாமரை தன் கலிந்த கூந்தலையும் புடவையையும் அவசர அவசரமாக சரி செய்து கொண்டு வந்து நிற்க, என்ன ஆகாஷ் இங்க நடக்குது? இது என்ன வீடா இல்ல ஏதாவதா? சின்ன குழந்தைங்க மாதிரி 2 பேரும் இப்படி ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி வேண்டாமா உங்களுக்கு என்று விஷாலாட்சி சத்தம் போட ஆகாஷிற்கு கோபம் தலைக்கேறியது. அம்மா, நான் ஒண்ணு வெளியில போய் யாரையும் துரத்தல. அவ என் பொண்டாட்டி. அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டியிருக்கேன். நாங்க ஓடி பிடிச்சு விளையாடுவோம், இல்ல என்ன வேணாலும் பண்ணுவோம். அது எங்களோட தனிப்பட்ட உரிமை. இதுல நீங்க ஏன் ஒன்னொன்னுக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்று ஆவேசமாக கேட்டான். என்னடா, பிடிக்கலன்னு சொல்லித்தானே இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ என்னடான்னா அவ கூட சேர்ந்து இப்படி கூத்தடிக்கிற என்று விசாலாட்சி ஏளனமாக பேச, அம்மா என்று கத்திய ஆகாஷ், இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. 1000 தான் இருந்தாலும் தாமரை இப்ப என்னோட மனைவி. அவ கூட நான் எப்படி வாழறேன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். இனிமே தயவு செஞ்சு எங்க விஷயத்துல தள்ளிடாதீங்க என்று கராராக சொல்லிவிட்டு அங்கிருக்க பிடிக்காமல் விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறினான். விசாலாட்சிக்கு அதிர்ச்சியில் பேச்சு வரவில்லை. தன் மகன் தனக்கு எதிராக பேசியதற்கு காரணம் தாமரைதான் என்பது போல் அவளை ஒரு தீர்க்கமான பார்வையால் முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மதிய நேரம் ஆகாஷ் அலுவலகத்திற்கு சென்றிருக்க அந்த பிரம்மாண்ட பங்களாவின் வரவேற்பறையில் ஒரு அமைதி நிலவியது. சக்கரவர்த்தி தாத்தா தனது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். ஆகாஷ் அடிக்கடி தாமரையை அவளது படிப்பு மற்றும் நாகரிகத்தை பற்றி கேலி செய்வதும், அவளை ஒரு படிப்பறிவில்லாத கிராமத்து பெண் என்பது போல நடத்துவதும்
தாத்தாவின் மனதை வெகுவாக காயப்படுத்தியிருந்தது. அப்போது அந்த பக்கம் வந்த தாமரையை தடுத்து நிறுத்தியவர், தாமரை கொஞ்சம் இங்கு வாயேம்மா என்று அன்போடு அழைக்க, தாமரை கையில் இருந்த பூக்கொடியை ஓரமாக வைத்துவிட்டு அவர் அருகில் வந்து தரையில் அமர்ந்தாள். என்ன தாத்தா, ஏதாவது வேணுமா? காஃபி போடட்டுமா என்று கேட்க, தாத்தா அவளது தலையை வாஞ்சியோடு தடவி கொடுத்து விட்டு பேச ஆரம்பித்தாள். காஃபி எல்லாம் அப்புறம் இருக்கட்டுமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆகாஷ் உன்னை எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டியே பேசிக்கிட்டு இருக்கான். நீயும் பதிலுக்கு அவன்கிட்ட தைரியமா மல்லு கட்டுற. அது எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா படிப்பு விஷயத்துல அவன் உன்னை ஏழ்றம் பண்றப்ப எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுமா. பொண்ணுங்கன்னா உன்ன மாதிரி தைரியமா இருக்கணும்னு மத்தவங்களுக்கே நீ ஒரு உதாரணம் தான். ஆனா ஆகாஷ பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் அந்த கிராமத்து பெண் மட்டும்தான். அதனால கேக்குறேன், நீ எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்க? மேற்கொண்டு உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கா என்று கேட்டதும் தாமரை ஒரு நிமிடம் மெலிதாக சிரித்துவிட்டு தாத்தாவை ஆச்சரியமாக பார்த்தவள், தாத்தா உங்களோட அன்புக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு பாசமான தாத்தா எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. என் மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு தாத்தா, எனக்கு இப்போ படிக்கிறதுக்கெல்லாம் ஆசையே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டேன் என்றாள். தாத்தா அதிர்ச்சியில் நிமிர்ந்து அமர்ந்தார். என்னமா சொல்ற? முத்தையா உன்ன காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சானா? அவன் என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே என்றதும் தாமரை மெதுவாக சிரித்தவள், ஆமா தாத்தா, +2 முடிச்ச உடனே நான் விவசாயம் தான் பார்க்க போறேன், எனக்கு படிப்பு வேணாம்னு பிடிவாதம் பிடிச்சேன். ஆனா அப்பா தான் விடல. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா கையில ஒரு டிகிரி இருக்கணும். அப்பதான் இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னாலும் சரி, யாரையாவது எதிர்க்கணும்னாலும் சரி, அது உனக்கு துணையா இருக்கும்னு சொன்னாரு. அவரோட வற்புறுத்தலுக்காகவே பக்கத்து ஊர்ல இருந்த கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்து 3 வருஷம் நான் டிகிரி முடிச்சிட்டேன். இப்போ நானும் ஒரு டிகிரி ஹோல்டர் தான் தாத்தா என்று கூறியதும் தாத்தாவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. நிஜமாவா? அப்போ உன்னோட இங்கிலீஷ் பேச்சு அந்த அளவுக்கு சிறப்பா இல்லையே. நீ இவ்ளோ படிச்சிருக்கேன்னு ஆகாஷுக்கு தெரியுமா என்று கேட்க, தாமரையோ ஒரு பெருமூச்சை விட்டவள், அவருக்கு தெரியாது தாத்தா. அவர்கிட்ட போய் பாத்தியா நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சர்டிபிகேட்டை காட்டுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் படிச்சது கவர்மெண்ட் காலேஜ் தாத்தா. அங்க படிப்பு நல்லா இருக்கும். ஆனா இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு அவங்க பெருசா முக்கியத்துவமே தரல. ஏதோ தேர்வு எழுத தேவையான பேசிக் இங்கிலீஷ் மட்டும்தான் கத்துக்கிட்டேன். அதனாலதான் அவரோட அந்த வேகமான இங்கிலீஷ் பேச்ச என்னால முழுசா உள்வாங்க முடியல என்று யதார்த்தமாக சொன்னாள். தாத்தா ஒரு நிமிடம் மௌனமாக யோசித்தவர் பிறகு அவளது கையை பற்றி கொண்டு, சரிம்மா, நீ டிகிரி முடிச்சிருக்கேன்றதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனா இந்த உலகம் ரொம்ப வேகமா ஓடுது. உன்கிட்ட இருக்க அந்த ஆளுமைக்கும் தலைமை பண்புக்கும் இந்த இங்கிலீஷ் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க ஒரு டீச்சரை வர வைக்கிறேன். ஒரு மாசம் கத்துக்கோ. நீ சீக்கிரமா கத்துக்குவேன்னு எனக்கு தெரியும் என்றார். தாமரை குறும்பாக அவரை பார்த்தவள், என்ன தாத்தா நீங்க, கூடி சீக்கிரம் ஒரு பேரம் பேத்திய குடுமா, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஆசை தீர பாத்துக்கிறேன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா இப்படி என்ன இங்கிலீஷ் கத்துக்க சொல்றீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்று கிண்டலாக்க கேட்டார். தாத்தாவின் கண்களில் லேசாக கண்ணீர் எட்டி பார்த்தது. என்னமா பண்றது தாமரை, என் காலத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல நீ தனியா தானே போராடணும். இந்த ஆகாஷ் ஒரு பிசினஸ் பேய். அவனோட நீ சரிக்கு சமமா நின்னு பேசணும். இந்த பிசினஸ அவனோட சேர்ந்து நீயும் வழி நடத்தணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு உண்டான அஸ்திவாரத்தை நான் இருக்கும்போதே போட்டு வைக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இதையெல்லாம் பண்றேன் என்று தழுத்தழுத்த குரலில் சொன்னார். தாத்தாவின் அந்த உணர்ச்சிகரமான பேச்சை கேட்ட தாமரையின் கண்களும் கலங்கின. உடனே அவரது கண்ணீரை துடைத்து விட்டவள், ஏன் தாத்தா இப்படி அபசகுணமா பேசுறீங்க? உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. என் பிள்ளைய நீங்க தான் வளர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால இனிமே இறந்து போவதை பத்தியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. உங்களோட ஆசைப்படியே நான் தாராளமா இங்கிலீஷ் கத்துக்கிறேன், சரியா என்று அவரை சமாதானப்படுத்தினாள். தாத்தாவின் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்தது. நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ்மா.
அப்போ அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் இப்பவே கவனிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், இது ஆகாஷுக்கு தெரிய வேண்டாம். நீயாவே ஒரு நாள் அவன் கண் முன்னாடி இங்கிலீஷ்ல பேசி அவனோட திமிர அடக்கணும் என்றார் ரகசியமாக. சரி தாத்தா, இது நம்ம 2 பேத்துக்கும் இடையில இருக்கிற சீக்ரெட் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக தன்னுடைய அறைக்கு சென்றாள் தாமரை. அறைக்குள் சென்று அமர்ந்தவள் தாத்தா சொன்னதையே நினைத்து பார்த்தாள். ஆமா, எப்ப பார்த்தாலும் இந்த ஆகாஷ் என்ன அப்படித்தான் ஏதாச்சும் சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு லாங்குவேஜ் தெரியறதுக்காக ஒரு மனுஷனை இவ்ளோ மட்டம் தட்டக்கூடாது. தாத்தா சொல்ற மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கிறது ஒன்றும் தப்பில்லையே, அதுவும் ஒரு மொழி தானே, அதை கட்டுக்கிட்டா நல்ல விஷயம்தான். ஆனா அவசரப்படக்கூடாது. ஆகாஷுக்கு தெரியாம இத கத்துக்கிட்டு ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இங்கிலீஷ்லயே பதிலடி கொடுக்கணும் என்று மனதுக்குள் கற்பனை கோட்டையை கட்டி கொண்டவள் ஜன்னல் வழியாக தூரத்தில் ஆகாஷின் கார் வருவதை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை பூத்தது. இன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணினீங்கல்ல, ஆனா இன்னும் 1 மாசத்துல இதே வாயால இங்கிலீஷ்ல உங்க ரூல்ஸையே நான் பிரேக் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு ஆப்பு இருக்குது ஆகாஷ் சார் என்று மனதுக்குள் சபதம் எடுத்து கொண்டாள்.